குழப்பிக்கவே மாட்டோம். அவர் எங்கள் அப்பா, எங்கள் அப்பாட்ட கேட்கறதுக்கு எனக்கு முழு உரிமை இருக்கு. நான் கேட்டால் அவர் சங்கடப்படவே மாட்டார். என்னுடைய மாம்சீக தகப்பனை போல அல்ல என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன். மாம்சீக தகப்பன் கேட்டதை கொடுப்பாரு அப்படின்னா அவரை காட்டிலும் கோடி மடங்கு நல்லவர் ஆவிக்குரிய தகப்பன். மாம்சீக தகப்பன் ஒருவேளை கேட்டதெல்லாம் தரமாட்டாரு, பாய் தான் தருவார் அப்படின்னா அவரை காட்டிலும் கோடி மடங்கு நல்லவர் ஆவிக்குரிய தகப்பன். அப்போ இந்த நிலைமைக்கு வந்துட்டோம்னு வைங்களேன், எது நல்ல பிரசங்கம் எது சரியில்லாத பிரசங்கன்றதை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இன்னொன்று, நான் கேட்டால் அவர் தருவார்னு என்னைக்கு ஆணித்தரமாக நம்புறீங்களோ அப்போ தான் கேட்க ஆரம்பிப்பீங்க. அப்போ வசனத்தின்படி கேட்டிங்கன்னா பெற்றுக்கொள்வீங்க. இப்போ ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நம்ம என்ன செய்ய ஆரம்பிச்சிருவோம்? இன்னும் தீவிரமாக. ஏன்னா ஆண்டவர் மேலே அன்பு கூடிரும். அல்லேலூயா. ஆனால் அந்த இதை கேட்டால் என்ன ஆகும்? ஆண்டவர் மேலே இருக்க அன்பு குறைய ஆரம்பிக்கும். அப்போ எது ஆண்டவரிடத்தில் விசுவாசத்தில் உங்களை உந்தி தள்ளுகிறதோ அதுதான் சரியான பிரசங்கம். அதைத்தான் எளிமையாக சொல்லி கொடுத்தேன். கர்த்தர் நல்லவர், நன்மைகளை மட்டுமே செய்யக்கூடியவர், நன்மைகளிலும் உயர்தரமான நன்மைகளை மட்டும்தான் என் வாழ்க்கையில் செய்வார் என்று யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவங்க ஒரு நாள் ஆண்டவர் விட்டு விலகி என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும்.